சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். சொர்க்கத்துக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஏற்படுது. பாருங்க இருக்கக்கூடிய மாதிரியான சிஸ்டங்கள் எல்லாம் அந்த காணொளி வந்து இங்கே வந்து சுற்றுலா தலங்களை வந்து இங்கே இருந்து கொண்டு அப்படியே சுற்றி வர இந்த தாமரை கோபுரத்தில் சிஸ்டத்தை வந்து பிட் பண்ணி வச்சிருக்கலாம். வந்து பறக்குது, யானை வந்து ஓடுற மாதிரி. சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு தாமரை கோபுரத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். அதாவது வந்து இந்த இரவு பொழுதுல கொழும்பு தாமரை கோபுரத்தினுடைய அந்த அழகு பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்குது. கோபுரத்துக்குள்ளே போய் கோபுரத்தினுடைய அமைப்புகள் அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து நாங்கள் கொழும்பு தாமரை கோபுரத்துக்கிட்ட நிற்கிறோம். இரவு பொழுதுல இந்த தாமரை கோபுரமானது எவ்வளவு அழகாக வந்து காட்சிகிறதுன்றதை பாருங்கள். கொழும்பு தாமரை கோபுரம் நல்ல அழகான ஒரு வெள்ளத்துல அடிச்சு லைட் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, நாங்க இப்ப உள்ளுக்கு வந்துட்டோம். நடைபாதையினுடைய அமைப்பை பாருங்க, இவ்வளவு அழகா வந்து செட் பண்ணிருக்காங்க. இங்கால வந்து பார்க்கிங் இருக்கு பாருங்க. அதாவது இவ்வளவு வாகனங்கள் வந்து இங்கால வந்து பார்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் கோபுரத்தினுடைய நுழைவாயிலாக காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னுக்கு இங்கால வடிவத்தை நாங்கள் பார்த்துடலாமாங்க. இங்கால வந்து பாருங்க, தண்ணி வந்து எந்த அளவுக்கு பாயுதுன்னு பாருங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்குதுங்க. உண்மையாலுமே வாவ், அவ்வளோ அருமையா இருக்குன்னு பாருங்க. உண்மையாலுமே அங்கால எல்லாம் வந்து மரங்களை வந்து அவ்வளோ அழகா லைட் போட்டு சோடிச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, உள்ள போவோம். லிஃப்டில் தான் போக போகிறோம். எப்படி இருக்குன்றத போய் பார்க்கலாமாங்க. டிக்கெட் எத்தனை கண்டோன் ஓகேமே. அதாவது ஃபோன் அதில் வைக்கட்டான், வச்சிடறான். அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை செக் பண்ணி இதில் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி எங்களை பொருள்லாம் இதில் போட்டு செக் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். இதில் வந்து பாருங்க, ஹோலோட அமைப்பு பாருங்க, எவ்வளோ பெரிய ஹோலாக இருக்குது பாருங்க. மேலே வந்து இந்த கட்டடத்தினுடைய அமைப்பு வந்து இப்படி தான் இருக்குதுங்க. டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து இதுதான். டிக்கெட் வந்து இப்போ எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபாய் டிக்கெட்டு. நானும் என்னுடைய நண்பரும் சேர்த்து 2 டிக்கெட் 1000 ரூபாய்க்கு எடுத்துனாங்க. இப்படியே இந்த பகுதியினூடாகத்தான் நாங்கள் மேலே வந்து போக போகிறோம். முன்னுக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா மேதானே. இப்படியே எங்களை இதால் போகட்டாம். அப்படியே நாங்கள் போவோம் உள்ளுக்குள்ளே போய் அடுத்தடுத்த கட்டங்கள் பார்க்கலாம். போய் மேதானே. ஓகே, அப்படியே கேட்டு தான் வர வேண்டியிருக்கேன். எங்களுக்கும் பெருசாக தெரியாது. இந்த 3D சிஸ்டங்கள் இருக்கு பாருங்க, அவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்க. அருமையாக இருக்குதுங்க. மேலே வந்து பாக்ஸ் எல்லாம் வந்து பூட்டியிருக்காங்க பாருங்க. சூப்பர் வேலைப்பாடு செய்திருக்காங்க உண்மையாலுமே. இதால தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். ஓகே, அப்படியே நாங்கள் லிஃப்ட்டில் போவோம். அண்ணே லிஃப்ட்டில் வந்து எங்களுக்காக 29 நம்பர் 29வது நம்பர் இலக்கத்தில் அண்ணே அமர்த்தி கொண்டு இருக்கிறேன். ஓகே, டோட்டல் 29. 29 மாடிகள் இருக்குது. இந்த பாருங்க, இதில் மேலே வந்து போய் கொண்டிருக்கோம் பாருங்க. 13 காது அடக்கிக்கிறோம்டா. நிற்கும்போது பயமாக இருக்குல்ல. ஓகே, 29வது ஃப்ளோர் வந்துட்டு அப்படியே இறங்கி நாங்கள் போக போகிறோம் வழியில். கோய் மேலே பாருங்க. ஓகே, இப்படியே போக போகிறோம்.
ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கிறபடினால எங்களுக்கு உண்மையாலுமே வந்து சரியாக தெரியுது இல்லை. எத்தனை வா ஓ மன்னாடாப்பா எங்கே வாரது எங்கே போகிறதுன்ட்டு எங்களுக்கு ஒன்றும் பிளாங்க இல்லை. லைட் டெக்கரேஷன் வந்து சூப்பராக இருக்குதுங்க, சொல்லி வேலை. வாவ், இங்கேருந்து இப்போ கீழே வேறு எப்படி இருக்குன்னு அதாவது இங்கேருந்து நகரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், அதாவது வந்து கொழும்பு நகரம் இந்த தாமரை கோபுரத்திலிருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது எவ்வளவு பிரமாண்டமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தாமரை கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையில் தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த தாமரை கோபுரத்தினுடைய இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இப்படியான ஒரு அமைப்பில் தான் அது இருக்குதுங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து கொண்டு அப்படியே சுற்றி வர கொழும்பு அந்த நகரத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பில் தான் இது கட்டி வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே நிற்கிறாங்களோ பார்த்தா தெரியும். எல்லோரும் வந்து புகைப்படங்களையும் அதையும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து கொழும்பு சிட்டியை வந்து முழுவதுமாக எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை கோபுரத்தினுடைய 29வது மாடி தான் நாங்கள் வந்து இருக்கிறோம், அதெல்லாம் நிற்கிறோம். ஆனால் அதுக்கு மேலேயும் வந்து மாடிகள் இருக்குது, மேலே வந்து ரூம்ஸுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியான தகவல்கள் எங்களுக்கு வந்து தெரியலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக பிரமாண்டமான, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக பிரமாண்டமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சுற்றுவட்ட பாதையை வந்து சுற்றி முடிச்சிட்டோம். வாவ், பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து பார்க்கும்போது. இப்படியே நாங்கள் கீழே இறங்க போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் கீழே உள்ள சில அமைப்புகளை தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து கீழ்த்தளத்தில் வந்து டிஜிட்டல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான 3D சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதைத்தான் நாங்கள் அடுத்த கட்டம் பார்க்க போகிறோம். உண்மையாலுமே வந்து மிக சிறப்பான முறையில் அந்த 3D சிஸ்டம் வந்து இருந்தது. உங்களுக்கும் கூட அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நாங்கள் அடுத்த கட்டம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு தாமரை கோபுரத்தின் அடித்தளம் 9.5 மீட்டர் முதல் 17.8 மீட்டர் ஆழம் வரையான 69 குவியல்களை கொண்டது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு தாமரை கோபுரத்தின் சுழலும் உணவகம் 1.3 கிலோவாட்ஸ் மோட்டார் மூலம் 90 நிமிடங்கள் 365 டிகிரி திரும்புகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில் வந்து இலங்கையினுடைய வரலாறுகள் போடுவினம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையோட சுற்றுலா தலங்களை வந்து குறிப்பிட்டு போடுவாங்க. இதில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து நேரடியாக போய் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்களை வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இலகுவானதாக இருக்கும். இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் போய் பார்க்குறதுக்கு இலகுவான முறையில் அந்த காணொலி வந்து இங்கே வந்து போட்டு காட்டுவாங்க உங்களுக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே கொஞ்சம் லைட் டெக்கரேஷன் சிஸ்டங்கள் எல்லாம் இருக்குது. ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குடா. நல்லா அழகாக உண்மையாலுமே செய்திருக்காங்க மச்சான். என்னடா கீழே வந்து மாபிளுக்கு லைட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. சின்ன ஆக்கள் வந்து விளையாடுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்கும் இந்த இடம். உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஏற்படுது. வித்தியாசமான முறையில் உண்மையாலுமே இந்த டிஜிட்டல் ஆர்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதியெல்லாம் வந்து சிவரை சுற்றி வந்து டிஜிட்டல் சிஸ்டத்தை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாலுமே மிக நேர்த்தியான முறையில் இருக்குது. சிறுவர்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி மேல் பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக நேர்த்தியான முறையில் அழகான முறையில் டிஜிட்டல் சிஸ்டம் தான் செய்து வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு கால் தடம் ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் எங்களுடைய கால்களை பதித்த உடனே ஒரு சென்சர் மாதிரியான ஒரு சிஸ்டத்தில்
அங்கால அந்த டிஜிட்டல் பிரிண்டிங்கில் உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுபடும். அந்த வடிவங்கள் வந்து மாறுபட்டு அந்த வண்ணத்தை பூச்சிகள் பறக்கிற மாதிரி இருக்கும். மிக அழகான முறையில் இருக்குதுங்க. உண்மையாலுமே மிக பிரமாண்டமாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு வடிவங்கள் பின்னுக்கு என்னுடைய பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வந்து ரெக்கை கொண்டு பறக்கக்கூடிய மாதிரியான சிஸ்டங்கள் எல்லாம் மிக மிக அழகான முறையில் நேர்த்தியான முறையில் இருக்குது. பாருங்கள், சிறுவர்களுக்கு மிக மிக ஒரு பிடித்த ஒரு விஷயமாக இந்த விஷயம் கண்டிப்பாக அமையும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள், நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நாங்கள் வந்து காலை வந்து பதித்த உடனே எந்தெந்த மிருகங்களில் பறவைகளில் காலை பதிக்கிறோமோ அது வந்து மேலே வந்து ஓடுகின்ற மாதிரி பாய்கின்ற மாதிரியான அமைப்புகளில் வந்து வித்தியாசமான முறையில் வந்து உண்மையாக செய்து வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க, ஒரு புலி வந்து ஓடுது பாருங்க. புலியில் வந்து வச்சோடனே ஓடுது. இப்போ கிளியில் வந்து கால் வச்சோடனே கிளி வந்து பறக்குது. யானை வந்து ஓடுற மாதிரி, அப்படியான குரங்கு வந்து பாயிற மாதிரி நிறைய சிஸ்டங்கள் மிக அற்புதமாக இருக்குது. உண்மையாலுமே குழந்தை பிள்ளைகள் வந்து சிறுவர்கள் வந்து மிக விரும்பக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த டிஜிட்டல் ஆர்ட்ஸ் என்ற இந்த சிஸ்டம் வந்து மிக நேர்த்தியான முறையில் வந்து செய்து வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளும் அங்கே துள்ளுப்படுதா? சரி உறவுகளே, நாங்கள் வந்து உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சின்னாக்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி அந்த 3Dயில் போகிற அந்த படங்கள் வந்து பார்க்கும்போதே அற்புதமாக இருந்தது. அதெல்லாம் அவங்க விளையாண்டு சந்தோஷமாக இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, வேறு என்ன உறவுகளே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.